எப்பயுமே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் வந்து பண்ணுறப்ப எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபோட பண்ணுங்க. வந்து ஒரு 15% வேல்யூ சொல்கிறாங்க, 8% வேல்யூ வந்து சொல்கிறாங்கன்னா அதை வந்து அப்படியே நம்ம வந்து நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து கூகுளில் வந்து போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி சில்ட் கண்டென்ட் அலோபிள் பர்சன்டேஜ்னு அடிச்சிங்கன்னா சார் ஃபேமஸ் ஆகிறதுக்காக வந்து பண்ணோம், ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்காக வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. எந்த பேஜ் நம்பரில் எந்த டேபிள் நம்பரில் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து கூகுளில் நமக்கு வந்து எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. அது என்னென்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சிவில் ரிலேட்டட் பேஜஸ் வந்து அது யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட டெஸ்டிங் வீடியோஸ் வந்து சைட்டில் வந்து பண்ணி அப்லோட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சாண்ட் டெஸ்டிங்கினை பற்றின வீடியோ வந்து ரொம்ப இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சைட்டில். நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எம்சாண்ட் டெஸ்டிங் பற்றின வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக நமக்கு வந்து போச்சு. அந்த வீடியோவை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை நான் தப்பு சொல்ல கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த சில்ட் கண்டென்ட்ற ஒரு வேல்யூ வந்து அதில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். கோட் புக் ரெஃபரன்ஸோட எந்த பேஜ் நம்பரில் எந்த டேபிள் நம்பரில் அந்த 15% வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்கன்றதை வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வந்து சொல்லியிருப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வந்து அந்த 15% வேல்யூ வந்து எங்கேருந்து எடுத்துன்ற கூட தெரியாமல், இல்லை எங்கேருந்து எடுத்தோன்றது கூட சொல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சொல்கிறாங்க 15%க்குள்ளே இருக்கணும் இந்த சில்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. இது வந்து என்ன ஆகும்னா, மக்களுக்கு வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் வந்து பண்ணுறப்ப எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபோட பண்ணுங்கள். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்றத வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி கண்டுபிடிச்சி மக்களுக்கு வந்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து எந்த கோட் புக்கில் வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் எடுத்தீங்க அப்படின்றத வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆனால் மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பிளைண்டாக வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 15% வேல்யூ சொல்கிறாங்க, 8% வேல்யூ வந்து சொல்கிறாங்கன்னா அதை வந்து அப்படியே நம்ம வந்து நம்ப வேண்டாம். அதுக்கு வந்து எங்கே ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கேட்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஓகே மக்களே கேட்குறாங்க, ஸோ நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸோடு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவங்களும் வந்து நினைப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். இந்த 1.5 இயர்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். எல்லா வீடியோஸுமே நமக்கு வந்து நல்லா வைரலாக போச்சு. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாண்டோட சில்ட் கண்டென்ட், ரிவர் சாண்டோட சில்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8%க்குள்ளே நமக்கு வந்து இருக்கணும். நீங்கள் வந்து கூகுளில் வந்து போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி சில்ட் கண்டென்ட் அலோபிள் பர்சன்டேஜ்னு அடிச்சிங்கன்னா 8% மட்டும்தான் நமக்கு வந்து காட்டுமே தவிர, அந்த 8%க்குள்ளார வந்து என்னென்ன டெலிட்டரிஸ் மெட்டீரியல் வந்து அதில் வந்து ஆட் ஆகிருக்குன்றது வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த 8% வந்து எந்த கோட் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் எந்த டேபிள் நம்பரில் கொடுத்துருக்காங்கன்றதை வந்து கூகுளில் நமக்கு வந்து எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஹவர்ஸ் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஒரு மக்கள்கிட்ட சொல்லும்போது இவங்க வந்து ஜஸ்ட் பை தட் வந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நம்ம வீடியோவோட ரெஃபரன்ஸை வந்து அப்படியே எடுத்து மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் தப்பு சொல்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸு நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா, நம்ம வீடியோஸோட ரெஃபரன்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஒரு கிரெடிட், அதாவது இப்போ கவின் அசோசியேட்ஸ்லேருந்து வீடியோஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிரெடிட் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ண சில பேர்த்துட்டு நான் வந்து பேசுகிறப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் சார் உங்கள் வீடியோ வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம், சாரி சார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து சார் ஃபேமஸ் ஆகிறதுக்காக வந்து பண்ணோம், ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்காக வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கவின் சாரே சொல்லிட்டாரு அந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து கோடல் ரெஃபரன்ஸோட வந்து சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. எண்ட் ஆஃப் தி டே எனக்கு வந்து என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாமே நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்ன
ஆயிருக்குன்றதை வந்து அவங்க வந்து யாருமே வந்து யோசிக்க கிடையாது. ஸோ காலத்தின் கட்டாயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 11 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட டெஸ்டிங் வீடியோஸை வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஷார்ட்ஸாகவும் ரீல்ஸாகவும் நம்ம வந்து அப்லோட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா வீடியோஸுமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். உங்கள் சைட்டில் இருக்கிற எம்சாண்ட் நல்ல எம்சாண்ட் தானா, இல்லை சில்ட் பார்ட்டிகள் அதிகமாக இருக்கிற எம்சாண்டை நமக்கு சப்ளை பண்ணிட்டாங்களான்னு 2 ஹவர்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? முடியுமே. ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் அப்ராக்சிமேட்டாக 1/3 எம்சாண்டை போடுங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. அந்த பாட்டிலை இப்படி ஒரு குலுக்கு அப்படி ஒரு குலுக்குன்னு நல்லா ஷேக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டிலை 2 ஹவர்ஸ்க்கு தொடாதீங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் சில்ட் பார்ட்டிகள் இருக்கும். சரி, இப்போ மெஷர்மெண்ட் எடுப்போமா? மேலே இருக்க சில்ட் லேயரை H1 வச்சுப்போம், கீழே இருக்க லேயரை H2 வச்சுப்போம். இப்போ H1/H2 × 100 போட்டோம்னா சம் வேல்யூ வரும். அந்த வேல்யூ லெஸ் தென் 15% இருக்கணும். சரி, இந்த 15% வேல்யூ எங்கே கொடுத்துருக்காங்க தானே கேட்குறீங்க? IS383 கோட் புக்கில் பேஜ் நம்பர் 8ல் கொடுத்துருப்பாங்க. சரி, ஈஸியாக சொல்லட்டுமா? சில்ட் பார்ட்டிகள் அதிகமாக டாப் லேயரில் இருந்துச்சுன்னா அந்த எம்சாண்ட் லோ குவாலிட்டின்னு அர்த்தம். இன்னும் எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டு புட்டுன்னு போய் டெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் சைட்டில் இருக்க ரிவர்சனோட சில்ட் கண்டென்ட்டை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. அதுக்கு நம்ம ஒரு க்ளீன் பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் அப்ராக்சிமேட்டாக 1/3 ரிவர்சண்டை போடுங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டில் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. அப்புறம் அந்த பாட்டில் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ அந்த பாட்டில் 2 ஹவர்ஸ்க்கு தொடாதீங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா டாப் லேயரில் சில்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சரி, இப்போ மெஷர்மெண்ட் எடுப்போமா? டாப்ல இருக்க சில்ட் லேயரை H1 வச்சுப்போம், கீழே இருக்க லேயரை H2 வச்சுப்போம். இப்போ H1/H2 × 100 போட்டால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ லெஸ் தென் 8% இருக்கணும். இந்த 8% வேல்யூ எங்க இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. IS383 கோட் புக்ல டேபிள் நம்பர் 2ல இருக்கு. இங்க 8% எல்லா டெரிவேட்டிவ்ஸ் மெட்டீரியலும் அந்த சாண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சில்ட் மெட்டீரியல் மட்டும் கன்சிடர் பண்ணா 3% இருக்கணும். சில்ட் கண்டென்ட் அதிகமாக சாண்ட்ல இருந்துச்சுன்னா அது காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க்கபிலிட்டி அஃபெக்ட் பண்றதுக்கும் காங்கிரீட்ல கிராக்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயத்தை யாரும் இவ்வளவு இன்டெப்தா சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த டெஸ்ட்டை உங்க சைட்ல பண்ணி பாருங்க. உங்கள் சைட்டில் இருக்க பீசாண்டோட சில்ட் கண்டென்ட்டை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. அதுக்கு நம்ம ஒரு க்ளீன் பாட்டில் எடுத்துக்கலாம். அதில் அப்ராக்சிமேட்டாக 1/3 பீசாண்டை போடுங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டில் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. அப்புறம் அந்த பாட்டில் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ இந்த பாட்டில் 2 ஹவர்ஸ்க்கு தொடாதீங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா டாப் லேயரில் சில்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ மெஷர்மெண்ட் எடுப்போமா? டாப்பில் இருக்க சில்ட் லேயரை V1 வச்சுப்போம், கீழே இருக்க லேயரை V2 வச்சுப்போம். இப்போ V1/V2 × 100 போட்டால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ லெஸ் தென் 5% இருக்கணும். சரி, இந்த 5% வேல்யூ எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா IS1542 கோட் புக்ல பேஜ் நம்பர் 1ல இருக்கு. சில்ட் கண்டென்ட் அதிகமாக பிளாஸ்டரிங் சாண்ட்ல இருந்துச்சுன்னா பண்ணும்போது ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம பிளாஸ்டரிங் மிக்ஸோட பாண்டிங் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி ரெடியூஸ் ஆகிறதுக்கும் பிளாஸ்டரிங்ல இந்த மாதிரி கிராக்கிங், பீலிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பீசாண்டோட சில்ட் கண்டென்ட்டை யாரும் டெஸ்ட் பண்ணதில்லை. அதனால இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க பில்டிங் கட்டும் போது யூஸ் பண்ணக்கூடிய பிரிக்கோட குவாலிட்டியை சைட்லயே கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியுமே. பிரிக்கோட குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு கோட் புக் இருக்கு. அதுபடி தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம கிளே பிரிக்கும் ஃப்ளையாஸ் பிரிக்கும் ட்ரை கண்டிஷன்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பிரிக்கோட ட்ரை வெயிட்டிங் நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த 2 பிரிக்கும் தண்ணியில 24 ஹவர்ஸ் வச்சிருங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு இந்த 2 பிரிக்கும் தண்ணியில இருந்து எடுத்துட்டு மேலாப்பில் இருக்க தண்ணியை தொடச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த 2 பிரிக்கோட வெட் வெயிட்டிங் தண்ணியில இருந்து எடுத்து 3 மினிட்ஸ்ல நோட் பண்ணணும். கிளே பிரிக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இவ்வளவு பர்சன்டேஜும், ஃப்ளையாஸ் பிரிக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. IS1077 கோட் புக் படி வாட்டர் அப்சார்ப்ஷன் 12.5 கிளாஸ் பிரிக் வரைக்கும் 20% மேல இருக்கக்கூடாது. ஆனா இங்க 2 பிரிக்கோட வேல்யூ 20% கீழே இருக்கிறதுனால இந்த 2 பிரிக்குமே குவாலிட்டி பிரிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிளாப் டெஸ்ட் பண்ணும்போது மெட்டாலிக் கிளிங் சவுண்டும் உங்க பிரிக் நல்ல ஷேப்லயும் இருக்கணும். உங்க சோல்டர் ரேட்ல இருந்து பிரிக்கை கீழே போட்டா உடையக்கூடாது. இந்த மாதிரி டெஸ்ட் நீங்களே சைட்ல ஈஸியா பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்க சைட்லயே ஏசி பிளாக்கோட குவாலிட்டி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியுமே. ஏசி பிளாக்கோட குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு கோட் புக் இருக்கு. அதுபடி தான் பண்ண போறோம். அதுக்கு 2 ஏசி பிளாக் டிஃபரெண்ட் சைஸ்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை டென்சிட்டியை கண்டுபிடிப்போம். அதுக்கு இந்த 2 ஏசி பிளாக்கோட ட்ரை வெயிட்டையும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த 2 ஏசி பிளாக்கோட வால்யூமும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெயிட் பை வால்யூம்னு போட்டா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ கோட் புக் படி 550 to 650 ரேஞ்சில் இருக்கணும். அடுத்ததா வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டை பண்ணலாம். அதுக்கு 2 ஏசி பிளாக்கையும் தண்ணிக்குள்ள 24 ஹவர்ஸ் வச்சிருங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு தண்ணில இருந்து எடுத்துட்டு மேலாப்பில் இருக்க தண்ணியை தொடச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த 2 ஏசி பிளாக்கோட வெட் வெயிட்டையும் நோட் பண்ணிக்கலாம். 4 இன்ச் பிளாக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இவ்வளவு பர்சன்டேஜும், 9 இன்ச் பிளாக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா இந்த கோட் புக்ல மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லவே இல்லை. கடல்லையே இல்லையா. அதனால வாட்டர் அப்சார்ப்ஷன் ஏசி பிளாக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்குன்னு யாராச்சும் சொன்னா அது தப்பு. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்க சைட்லயே இன்டர்லாக் பிரிக்கோட குவாலிட்டியை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியுமே. இதோட குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு கோட் புக் இருக்கு. அதுபடி தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு இன்டர்லாக் பிரிக்கை ட்ரை கண்டிஷன்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்டர்லாக் பிரிக்கோட ட்ரை வெயிட்டை நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த பிரிக்கை தண்ணிக்குள்ள 24 ஹவர்ஸ் வச்சிருங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு தண்ணில இருந்து எடுத்துட்டு மேலாப்பில் இருக்க தண்ணியை தொடச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த இன்டர்லாக் பிரிக்கோட வெட் வெயிட்டை தண்ணில இருந்து எடுத்தா 3 மினிட்ஸ்ல நோட் பண்ணும். 6 இன்ச் இன்டர்லாக் பிரிக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. IS12894 கோட் புக் படி வாட்டர் அப்சார்ப்ஷன் 12.5 கிளாஸ் பிரிக் வரைக்கும் 20% மேல இருக்கக்கூடாது. ஆனா நமக்கு வேல்யூ 20% கீழே இருக்கு. மேஜர் ப்ராப்ளம் இன்டர்லாக் பிரிக்ல என்ன
என்னன்னா 2 பிரிக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல பாயிண்டிங் ஒழுங்கா பண்ணலைன்னா மழை பெய்யும் போது வாட்டர் சீப்பேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பிரிக்கை யூஸ் பண்றீங்கன்னா பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அன்எக்கனாமிக்கலா போயிடும். லோட் பேரிங் செக்சர் அப் டு G+1 ஃப்ளோர் வரைக்கும் பண்ண முடியும். ஹைரேஸ் பில்டிங்க்கு இது சூட்டபிள் கிடையாது. இதை நம்ம தாராளமா டெம்பரரி செக்சருக்கு காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. பேவர் பிளாக்கோட குவாலிட்டியை சைட்லேயே கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. இதோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கோட் புக் இருக்குது. அதுபடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 60 mm பேவர் பிளாக்கையும் 80 mm பேவர் பிளாக்கையும் ட்ரை கண்டிஷனில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பிளாக்கோட ட்ரை வெயிட்டையும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த 2 பிளாக்கையும் தண்ணிக்குள்ள ஒரு 20 hours வச்சுருங்க. 20 hours கழிச்சு இந்த 2 பிளாக்கையும் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு மேலாப்பில் இருக்க தண்ணியை தொடச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த 2 பிளாக்கோட வெட் வெயிட்டையும் நோட் பண்ணிக்கலாம். 60 mm பேவர் பிளாக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இவ்வளோ பர்சன்டேஜும் 80 mm பேவர் பிளாக்கோட வாட்டர் அப்சார்ப்ஷன் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. இந்த கோட் புக் படி வாட்டர் அப்சார்ப்ஷன் இண்டிவிஜுவல் சாம்பிளுக்கு 7% மேலே இருக்கக்கூடாது. இதுவே 3 சாம்பிளை டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ஆவரேஜ் 6% மேலே இருக்கக்கூடாது. 2 இண்டிவிஜுவல் சாம்பிளை நான் எடுத்திருக்கனால இந்த ரெண்டோட வேல்யூமே 7% கீழே தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே குவாலிட்டியான பிளாக்ஸ் தான். உங்கள் பில்டிங்கில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எதனால் கரோஷன் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. அதுக்கு இந்த கார்பனேஷன் டெஸ்ட்டை காங்கிரீட் சர்ஃபேஸில் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த கியூபை சிப் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இந்த ஃபினாத்திலின் சொல்யூஷனை காங்கிரீட் சர்ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்படி பண்ணுறப்ப பிங்க் கலரில் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் கார்பனேட் ஆகலைன்னு அர்த்தம். இதுவே அன்கலர்டாக இருந்துச்சுன்னா கார்பனேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டெப்த் ஆஃப் கார்பனேஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஏலக்க கார்பன் டை ஆக்சைடு காங்கிரீட்டை பெனிட்ரேட் ஆகி காங்கிரீட் சர்ஃபேஸை கார்பனேட் ஆகும். பிஹெச் வேல்யூ பிங்காக இருக்க இடத்துல கிரேட்டர் than 12 ஆகும். அஃபெக்டட் ஏரியாவில் less than 9 ஆகும் இருக்கும். கார்பனேஷன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட், ஹையர் வாட்டர் செமெண்ட் ரேஷியோ, இன்சஃபிஷியன்ட் கியூரிங் அண்ட் காங்கிரீட் கவர்னாலையும் கிராக்னாலையும் காங்கிரீட்டோட ஏஜ்னாலையும் தான். அதனால தான் பழைய பில்டிங்கில் ராட்ஸ் எல்லாம் கரோஷன் ஆயிருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு காங்கிரீட்டில் கவர் ப்ராப்பராகவும் ஹை குவாலிட்டி சிமெண்ட்டும் ப்ரொடக்டிவ் கோட்டிங்கும் ரெகுலர் மெயின்டெனன்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். ரிப்பேர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பில்டிங்கில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் பில்டிங்கில் யூஸ் பண்ணுற சாண்டோட குவாலிட்டியை சைட்லேயே கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. இதுக்குன்னு கோட் புக் இருக்குது. அது இப்படி தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கண்டெய்னரில் ஈரமான மண்ணை 200 ml வரைக்கும் ஃபில் பண்ணுங்கள். அந்த மண் ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆகிற வரைக்கும் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 minute கழிச்சு பார்த்தா ஒரிஜினல் லெவல்லேருந்து கம்மியாக இருக்கும். அந்த வேல்யூவை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் பல்கிங்கை கண்டுபிடிங்க. அந்த வேல்யூ 15 to 30% இருக்கணும். சப்போஸ் உங்கள் சைட்டில் மண் கொட்டும் போது ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணை சுற்றி இந்த மாதிரி தின் ஃபிலிம் ஃபார்ம் ஆகும். அப்போ 2 சாண்ட் பார்ட்டிகளுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதனால தான் ஈரமாக இருக்கப்போ வால்யூம் அதிகமாகும், ட்ரையாக இருக்கிறப்ப கம்மியாகவும் இருக்கு. குறிப்பிட்ட மாய்ச்சர் கண்டென்ட் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் சாண்ட் பல்கிங் ஆகும். இதை தான் இந்த கிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் வால்யூம் பேட்சிங்கில் காங்கிரீட்டுக்கு 1 m³ மண் தேவைன்னா 25% மண் அதிகமாக எடுத்துக்கோங்க. இல்லைனா தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மண் 75% தான் இருக்கும். பல்கிங் ஃபேக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னா காங்கிரீட் குவாலிட்டியாக இருக்காது. உங்கள் சைட்டில் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட்டோட குவாலிட்டியை சைட்லேயே கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுமே. ஃபஸ்ட்டு சிமெண்ட்டோட மேனுஃபேக்சரிங் டேட்டை செக் பண்ணுங்க. மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 3 monthக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கணும். இல்லைனா அதோட ஸ்ட்ரென்த் டைம் ஆக ரெடியூஸ் ஆகும். அட்மாஸ்பியரில் இருக்க ஈரப்பதத்தினால சிமெண்ட்டில் இந்த மாதிரி லம்ஸ் டெவலப் ஆகும். ஸோ நம்ம சிமெண்ட் பேக்கில் கையை இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது கூலிங்காகவும் ஸ்மூத் ஃபீலும் லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்த கை ஃபுல்லாக சிமெண்ட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போடும்போது சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் நேரம் ஃப்ளோட் ஆகி தான் தண்ணிக்குள்ளே போகணும். சப்போஸ் உடனே போச்சுன்னா அந்த சிமெண்ட் ஈரப்பதமாக இருக்குன்னு அர்த்தம். சிமெண்ட் பேக்கை செட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணணும் சில ப்ரொசீஜர் இருக்குது. 6 to 8 inches ஹைட்டுக்கு 2 லேயர் பிரிக்ஸ் அடிக்கோ, இல்லைனா இந்த மாதிரி சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோரை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் மரப்பலையை வைக்கணும். வாலுக்கும் சிமெண்ட் பேக்குக்கும் நடுவில் 2 அடி கேப் இருக்கணும். அப்போ தான் ஈரப்பதத்திலேருந்து சிமெண்ட்டை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி ஸ்டாக்கோட ஹைட் 10 பேக்குக்கு மேலே போகக்கூடாது. ஸ்டாக்கோட வித் 4 பேக் இல்லைனா 3 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில் இருக்க தண்ணியோட ஹார்ட்னஸா 1 minute கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியுமே. அதுக்கு முன்னாடி ஹார்ட்னஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்டில் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்கேல் ஃபார்மேஷன், உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆறது, ஸ்கின் இரிட்டேஷன் ஆறது எல்லாமே வாட்டரோட ஹார்ட்னஸ்னால தான். சரி, இந்த வாட்டரோட ஹார்ட்னஸை வீட்லயே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு இந்த மாதிரி 2 க்ளீன் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் உங்க வீட்டு பைப்பில் வர தண்ணி ஒரு பாட்டிலையும் இன்னொரு பாட்டில் RO வாட்டரையும் 1/3 எடுத்துக்கோங்க. வீட்டு தண்ணியில் இவ்வளோ TDSும் RO வாட்டரில் இவ்வளோ TDS இருக்கு. இப்போ நீங்க யூஸ் பண்ற குளிக்கிற சோப்பை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் வீட்டு தண்ணிலையும் நெக்ஸ்ட் RO வாட்டர்லையும் ஊத்துங்க. இப்போ இந்த 2 பாட்டிலையும் நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ உங்க வீட்டில் இருக்க தண்ணி சால்ட் வாட்டரா இருந்துச்சுன்னா பார்க்க வாட்டர் கிளீன் ஆகும், பபிள்ஸ் அதிகமாகவும் இருக்கும். இதுவே ஹாட் வாட்டரா இருந்துச்சுன்னா பார்க்க கிளவுடியாகவும் பபிள்ஸ் கம்மியாகவும் இருக்கும். ஹாட் வாட்டரா கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றப்ப காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் ஸ்டீல் ரஸ்ட் ஆகிறதுக்கும் ஏன் உங்க வீட்டோட பிளம்பிங் சிஸ்டம் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால உங்க வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணலாம். இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டுப்புட்டுன்னு போய் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.